விருச்சிக ராசி அன்பர்கள், ஆவணி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார், அஷ்டமத்தில். அப்புறம் அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் புதன், அவர் வந்து 9, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். அப்போ 9, 10, 11ல் புதன் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். அவர் அஷ்டமாதிபதி. அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் பூர்வ புண்ணியாதிபதி, தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு சேர்றார். அப்புறம் 10ல் வந்து ஜீவனாதிபதியோடு சேர்றார், ஜீவனஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வர்றார், அது சொந்த வீடு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறு சிறு இடையூறுகளையும் தடைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் குழப்பத்திற்கு உள்ளாவீங்க. ஒரு தயக்கம் வரும், ஒரு வேலை நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எதிரில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது, பிளான் பண்ணும்போது, அங்கே அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, குறைவாக பலன் தருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பொருட்படுத்தாமல் அதையும் மீறி நீங்கள் செயல்படும்போது, நம்பிக்கையோடு இருக்கும்போது, உழைக்கும்போது பலன் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்குறார். குரு ராசியை பார்க்காம அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்குது, செவ்வாய் ராசிநாதன் அஷ்டமத்துக்கு போயிட்டார், அஷ்டமாதிபதி நிறைய இடத்துல சம்மந்தப்படுறாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தடை, ஒரு இடையூறை பார்க்குறீங்க இல்லையா, அது நடந்துடும். குரு பார்க்கறதுனால அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். குரு உங்களை காப்பாற்றி விடுவார். ரெண்டாவது சூரியன் வந்து 10ல் இருக்க, அவர் வந்து கேதுவோடைய சேர்ந்தாலும் கூட அந்த 10ஆம் இடம் சூரியனுடைய சொந்த வீடாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து உங்களால் நிறைவேற்றிவிட முடியும். அந்த சூரியன் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறார். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால், ஆண்டு கோள்களில் குரு, மாத கோள்களில் சூரியன். சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வர்றது, இதை வந்து திக்பலம்னு சொல்லுவோம். மொத்த இடங்கள்லேயே சூரியன் 10ல் இருக்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படும். இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியன் 10ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ஆம் இடத்துல அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கும்போது சொந்த நட்சத்திரத்தில் தொடங்குவார். அதான் அங்கே ஸ்பெஷலே. அவர் வந்து பகை கிரகத்தினுடைய வீடாகவே இருந்தாலும் கூட, என்னுடைய சொந்த காலில் நான் நிற்கிறேன், அந்த கால்னு சொல்லுவோம், நட்சத்திரம் வாங்கி இருக்கிறது எந்த காலில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து சூரியனுக்கு இருக்கிறது. அப்போது 10ல் அவர் பலம் அடைகிறாரா, 1ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது காலபுருஷத்தில் உச்ச பலத்தை அடைஞ்சிருவார். அப்படியே கேந்திரங்கள்னு சொல்கிறோம். அந்த 1, 10ல் அவருக்கு வந்து விசேஷமான பலமானது கிடைச்சிடுது. பூர்வ புண்ணியம் 5ல் ஆட்சி பலம் பெறுகின்றார். 7ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறாருன்னா என்னென்னா, சூரியன் எப்பயுமே யாரையும் நம்பி செயல்பட மாட்டார். அவருக்கு துணையே கிடையாது, அவருக்கு ஃப்ரெண்டே கிடையாது, பார்ட்னரே கிடையாது. அவர் பார்ட்னர், அவர் வேலையை எப்போதும் தனித்து இருக்கக்கூடியவர்னா சூரியன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் அப்படி உங்கள் வேலையில் இப்போ என்ன பண்ணலான்னா, யாரையும் எதையும் எதிர்பாராமல் நீங்கள் நம்பிக்கையோடு தொடங்கிட்டிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். படிக்கிறீங்களா, அந்த சூரியனுடைய உதய நேரத்தில் சூரிய வழிபாடு செய்து படிக்கணும். வெளில கிளம்பி ஒரு முக்கியமான வேலைக்கு போகணுமா, ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு கிளம்பி போகும்போது கொஞ்சம் தொய்வு இருக்கும். சூரியன் உதயமாகிற நேரத்தில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக கிளம்பிடுறீங்களா, அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அப்படியாக சூரியனை நீங்கள் துணைக்கு கொண்டு செயல்களை செய்யும்போது ஆவணி மாதம் அனுகூலமாக இருக்கும். சுக்கிரன் வந்து 11, 12ஆம் இடங்களில் இருப்பார். 11ன்றது நல்ல ஸ்தானம், 12ன்றது விரயஸ்தானம் இல்லை. ஆனால் இப்போ சுக்கிரனுடைய ஒரு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா 11ல் நீச்சமும் 12ல் ஆட்சியும் இருக்கும். அப்போது நம்ம எதுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறோன்னா, எப்போதுமே வந்து எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பொது விஷயங்கள் ஜோதிடத்தில் பொருந்தாது. 11 நல்லது, 12 கெட்டது இல்லையா, அது இப்போ மாறிடுது பாருங்கள். 11ல் சுக்கிரன் நீச்சம், 12ல் ஆட்சி. அதனால் அந்த 12ல் சுக்கிரன் வர்றது நல்லது. அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ண முடியும். செலவு பண்ண முடியும்னா, ஒருத்தர் சம்பாரிச்சாதான் அல்லது கையில் பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். செலவு பண்ணுறதுக்கும் கூட அவர் ஆக்டிவாக இருக்கணும், இயங்கணும். அதில் சுக்கிரன் சொன்னால் குழந்தைங்களுக்கு, அக்கா தங்கைக்கு, ஒய்ஃப்க்கு, இவங்களுக்கு செலவு பண்ணுறதுன்றது அர்த்தம். அப்போ அவங்களோடு நீங்கள் இருப்பீங்க, அப்போ குடும்பத்தோடு இருக்கிறீங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ செலவு பண்ணாலும் கூட நல்ல விஷயம் இருக்குது, செலவு பண்ணி திருப்தி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சாதகமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது நம்ம முதல்லேருந்தே சொல்கிறதுலே வந்துடும் சேர்ந்து. என்னென்னா,
ஒரு இடையூறு, ஒரு நெருக்கடி, ஒரு தடங்கல், தடை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை பொருட்படுத்தாமல் இல்லை அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாட்டு நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விநாயக சதுர்த்தி நாள். 10ல் சூரியன் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் இல்லையா? அவரோடு கேது இருக்கார். கேதுக்கு பிரீத்தி தெய்வமாக நம்ம விநாயகப் பெருமானை வழிபட சொல்லுவோம். அதனால் விநாயகர் சதுர்த்தி நாள் வழிபாடு, அன்னைக்கு ஹோமங்கள் நடக்கும். கணபதி ஹோமங்கள். அதில் கலந்துக்கிறது, நீங்களே அந்த கணபதி ஹோமம் செய்யறது, இதெல்லாம் வந்து இந்த ஆவணி மாதத்தில் சிறந்த பலன் தரக்கூடியதற்கான வழிமுறை.